டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சமூக வாக்குகளோ இல்லை அதை தாண்டி எல்லா பகுதியை சேர்ந்த மக்களும் எல்லா வகையிலான மக்களும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே வந்து ஓட் போலரைஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான சென்னையில் க்ரௌடு வரும் அப்படின்றது பொதுவாக எல்லா தலைவர்களுக்கும் வரக்கூடியது க்ரௌடு. இதை வச்சு பாஜக செல்வாக்கு கூடிரோ ரோட் ஷோக்கு வர க்ரௌடு வந்து ஒரு செல்வாக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்ல நான் இந்த ரோட் ஷோ வச்சுக்கிட்டு செல்வாக்கு வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனால் பிரதமர் வந்து வரும்போது அவரால் வந்து டோர் டு டோர் எல்லாம் போக முடியாது. இந்த ஸ்ரீராம் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா பிரதமர் வந்து கிட்டத்தட்ட அவர்தான் பாஜகவினுடைய ஒரே கேம்பெயினர். மற்றவங்க யார் போனாலும் பெரிய அளவுல ஓட்டு கிடைக்காது. ஸோ பாஜகவுக்கு ஒரே ஒரு கேம்பெயினர் அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமா அவர்தான் கிட்டத்தட்ட எவ்வளவு தொகுதி போக முடியுமோ அவ்வளவு தொகுதி அவர் முயற்சி செய்யணும். ஸோ இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை மத்திய பிளஸ் தென் சென்னை இந்த 2 தொகுதிகளுக்கும் கவர் பண்ற மாதிரி ஒரு சிறிய ரோட் ஷோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஓட் கேச்சர் அப்படின்னு நம்ம இந்த ஒரு ஈவெண்ட் எடுத்துக்க முடியாது. பட் நிச்சயமா பப்ளிக் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் போடுறாரு. ஏன்னா உங்களுக்கு அவருக்கே நன்றாக தெரியும், நமக்கு தெரிந்ததை விட பிரதமருக்கு இது எவ்வளவு ரிசல்ட் கொடுக்கும் தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும் பிரதமருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அந்த முயற்சியை போடுறாங்க. ஸோ நிச்சயமா வந்து அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒன்று. பாஜகவே வந்து இந்த தேர்தலில் பெருமளவில் வெற்றி கிடைக்காது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அந்த முயற்சியில அவங்க எந்த விதமான ஒரு குறைபாடும் வைக்காமல் முயற்சி செய்கிறார்கள். தங்களுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் இதில் இன்னொரு வகையில் வந்து இப்போ டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவங்களாம் சொல்கிறது, நான் வந்து இப்போ திரும்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நேரடியாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டு என்னால் திட்டங்களை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து வேட்பாளர் தமிழிசை வந்து பிரதமர் பக்கத்திலே இருக்காங்க. மேபி நாளைக்கு பாஜக ஜெயிச்சா அவங்களுடைய போஸ்டிங் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி இருந்தாலும் கூட. ஸோ இது வந்து தமிழிசைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இப்போ மற்ற 2 வேட்பாளர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம்னு பார்க்கலாமா? இல்ல, அதாவது எப்பவுமே வந்து யாரு டெல்லியில ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நீங்க ஓட்டு அடிச்சீங்கன்னாக்க உங்க ஏரியால இருந்து போற எம்பி நிறைய வேலைகளை உங்கள் தொகுதிக்காக செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு கருத்து. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல அது இப்போ திமுக ஆட்சியில இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் டெல்லியில ஏதாவது ஒரு கூட்டணியில அவங்க இருந்து ஆட்சியில இருந்தாங்க. பெருமளவுல செஞ்சாங்கன்னு ஒண்ணு நம்ம சொல்றது. ஓகே டாக்டர் சுமந்த், நம்ம ஒரே நிமிஷம் தொடர்ந்து நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.